நம்மளும் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஆமாம், தடங்கள் வரும். அதை தான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இளையராஜா சார் அவர்கள் தான். ஆமாம், அவர் பெரிய ஜீனியஸ் தான். அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்பீங்க. இளையராஜா அவர்கள் ஃபஸ்ட் டைமாக சான்ஸ் கேட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டேவே கரண்ட் போயிடுது. நம்மளாக இருந்தால் இந்த சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணியிருப்போம்? ஏதோ அவசகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூலையில் முடங்கி போய் உட்காந்துருப்போம். ஆனால் அவர் அதை பண்ணலை. அதனால தான் இந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய மியூசிக் ஜீனியஸாக மாறியிருக்காரு. பல அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு, அதுவும் மியூசிக் ஃபீல்டில். நம்மளும் இது போல் ஃபஸ்ட்டில் ஏதாவது சொதப்புன்னா அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுறணும்னு நினைக்கிறேன்.